ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம், அதாவது AFSBA 1958 பத்தி பார்க்கலாம். இப்போ அசாம் அரசு 3 மாவட்டங்கள்ல இந்த சட்டத்தை இன்னும் 6 மாசத்துக்கு நீட்டிச்சிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. இந்த சட்டம்னா என்ன? கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இந்த ஆப்ஸ்பா சட்டம் 1958ல நம்ம பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அரசாங்கம் தொந்தரவு நிறைந்த பகுதிகள், அதாவது டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ்னு அறிவிக்கிற இடங்கள்ல, ஆமா, டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ், அங்க பொது ஒழுங்க காப்பாத்துறதுக்காக ராணுவ படைகளுக்கு சில சிறப்பு அதிகாரங்களை கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, அவங்க கடமையை செய்யும் போது எடுக்கிற நடவடிக்கைகளுக்காகவும் சட்ட பாதுகாப்பு இது கொடுக்குது. ஓ சரி. அப்போ ஒரு இடத்தை எப்ப தொந்தரவு நிறைந்த பகுதின்னு சொல்றாங்க? அதுக்கு என்ன காரணம்? சட்டத்தோட செக்ஷன் 3 படி ஒரு பகுதியில சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, அதை சமாளிக்க சிவில் அதிகாரிகளுக்கு ஆர்மி உதவி தேவைன்னு தோணுச்சுன்னா, மத்திய அரசோ இல்ல மாநில ஆளுநரோ இல்ல யூனியன் பிரதேச நிர்வாகியோ அந்த இடத்த அப்படி அறிவிக்கலாம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, பொதுவா வெவ்வேறு மதம், இனம், மொழி, சாதி இல்லனா பிராந்திய குழுக்களுக்கு நடுவுல வன்முறை மோதல்கள் நடக்கும்போது இந்த மாதிரி நிலைமை உருவாகலாம். அப்படி அறிவிச்சிட்டா அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? தொந்தரவு நிறைந்த பகுதிகள் சிறப்பு நீதிமன்றங்கள் சட்டம் 1976 படி ஒரு பகுதி அப்படி அறிவிக்கப்பட்டா குறைஞ்சது 3 மாசத்துக்கு அந்த நிலைமை இருக்கும். ஆனா நீட்டிக்கலாமா? ஆமா, அந்த பகுதியோட பாதுகாப்பு சூழலை பொறுத்து அரசாங்கம் AFCSPயோட கால அளவை நீட்டிக்க முடியும். இப்போ அஸ்ஸாம்ல பண்ணிருக்காங்களே அது மாதிரி. சரி, இந்த சட்டத்துக்கு கீழே ராணுவத்துக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்குது? இது ஏன் இவ்ளோ விவாதத்துக்குள்ளாகுது? அவங்களுக்கு சில முக்கியமான அதிகாரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு பகுதியில 5 பேருக்கு மேல கூடுறத தடை செய்யலாம். யாராவது சட்டத்தை மீறாங்க இல்ல ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சந்தேகம் வந்தா, முறையா எச்சரிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா துப்பாக்கிச்சூடு நடத்தவோ இல்லனா மரணம் விளைவிக்கிற அளவுக்கு படைய பயன்படுத்தவோ அதிகாரம் இருக்கு. அப்படியா? அது மட்டும் இல்ல, நியாயமான சந்தேகம் இருந்தா வாரண்ட் இல்லாமலே ஒருத்தரை கைது பண்ணலாம், எந்த இடத்தையும் சோதனையிடலாம். கைது செஞ்சவங்கள எதுக்காக கைது செஞ்சோங்கிற விவரத்தோட பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆமா, அதுதான் இதுல மையமான விஷயம். அவங்க கடமை ஆற்றும் போது செய்யற செயல்களுக்காக மத்திய அரசோட முன் அனுமதி இல்லாம அவங்க மேல கேஸ் போட முடியாது. இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனா இதே விஷயம்தான் மனித உரிமை மீறல் புகார்களுக்கு வழிவகுக்குதுன்னு பல வருஷமா விமர்சனங்கள் இருக்கு. இந்த அதிகாரங்கள் பாதுகாப்புக்கு அவசியமா இல்ல தனிநபர் உரிமைகளை பாதிக்குதாங்கிறது தான் AFSPA பத்தின தொடர் விவாதம். இப்போதைக்கு அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தோட சில பகுதிகளில் இந்த சட்டம் அமல்ல இருக்கு.